நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ள மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிடுது. அதை எப்படியாவது சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளாக வீட்டில் போராடிட்டு இருக்காப்புல. நான் வந்து அதை சரி பண்ணி கொடுக்காதனால கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. அதை இன்னைக்கு எப்படியாவது அந்த மிக்சியை சரி பண்ணிடணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஆசை. நண்பர்களே, இதான் அந்த மிக்சி. இந்த மிக்சியை தான் நம்ம இன்னைக்கு வேலை பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, மிக்சி ப்ரீமியர் மிக்சி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷனில் இருக்குது. நம்ம வேலை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டெஸ்டர் வச்சுருக்கிறேன், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கிறேன், கட்டிங் பிளேட் வச்சுருக்கேன், சுத்தியல், டேப் ரோலு, சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சுருக்குறோம். அது போக இந்த சுவிட்ச் போர்டு ஒன்று இருக்குது. இந்த சுவிட்ச் போர்டில் இந்த மிக்சியை சொருவிடுறோம். சொருவிட்டு இது வந்து சீரியஸ் லைன்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி அதை போட்டு நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணால் இந்த இடத்துல லைட் எரியும். இந்த லைட்டு எரிஞ்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த வயரு ஆனால் லைட்டு எரியலை. அதனால் மிக்சியை பிரித்து நம்ம வேலை பார்க்க போகிறோம். பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். 1 2 3 4 இந்த 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து நம்ம நினச்சிப்போம் இப்போதைக்கு கழட்ட போகிறோம். ஒரு ஸ்க்ரூ கலண்டுட்டு கழட்டிட்டோம். கிட்டத்தட்ட கழட்டிட்டோம், எடுத்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. உள்ள புகையெல்லாம் வந்து கரிஞ்சு போய் இருக்கு. என்ன கண்டிஷன்ல இருக்கு பார்ப்போம். இதுதான் இருக்கு. இப்போ இவனை எடுத்துட வேண்டியான். இவனை எடுத்து இதை நல்லா சுத்தம் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நினச்சி போகிறோம் அப்படின்னா என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஒயர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஒயர் வந்து ஃபால்ட்டாக இருந்தாலும் மிக்சி சரியாக சுத்தாது. அதனால் இந்த ஒயர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பார்ப்போன்னு காட்டுறேன். இருக்கு பார்த்தீங்களா, இதில் 3 இது வரும். அதில் ஒரு ஒயரு இதான். இந்த கருப்பு ஒயரு இருக்கு வருங்க. இந்த இதில் வரும். இந்த எடுத்துட்டேன் ஒரு ஒயரை. இப்போ இன்னொன்று வந்து எர்த்துன்னு சொல்லுவாங்க. இது எர்த்தில் இருக்குது. இந்த எர்த்தையும் நம்ம எதுக்கும் நினச்சிப்போம். வேண்டாம், கழட்ட வேண்டாம், அது இருக்கட்டும். இப்போ இங்கே ஒரு ஒயர் இருக்குது. இந்த சுவிட்சில் வந்து ஒரு ஒயர் கிடக்கு. இந்த சுவிட்சில் உள்ள ஒயரையும் நம்ம கழட்டி எடுக்கணும். நம்ம வீட்டு மிக்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலை பார்க்கோம். இதே இது வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க மிக்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் பதமாக தான் நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம உடச்சிடக்கூடாது, பிச்சிடக்கூடாது. வேறு நம்ம கையில் தான் என்ன செஞ்சிடும், அது பிடிச்சிரும். அது எதையா உடச்சிட்டோம் பிச்சிட்டோம் அப்படின்னா வேறு நம்ம தான் அதுக்கும் காசு போட்டு செலவழிக்க வேண்டியது வரும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு மிக்சி அப்படிங்கிறதுனால நம்ம பாட்டுக்கு தடா புடான்னு போட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்கோம். சரி, இப்போ இந்த 2 ஒயரையும் என்ன செய்யணும் அப்படின்னா, சப்ளை வருதான்னு பார்க்கணும். எனக்கு சீரியஸ் லைன் இருக்கிறதுனால நான் இந்த 2 ஒயரையுமே இப்படி இணைச்சிட்றேன். இணைச்சிட்டு இந்த ப்ளக்கை கொண்டு போய் நான் நேரடியாக அந்த சீரியஸ் லைனில் சொருவுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, சீரியஸ் லைனில் சொருவுறேன். இந்த லைன்லலாம் சொருவ மாட்டேன். சொருவுனா நம்ம வீட்டில் உள்ள பீஸ் போயிடும். ஒயர் நல்லா இருக்கு. லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த லைட் எரிஞ்சிட்டு அப்படின்னாலே ஒயர் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒயர் வந்து ஃபால்ட் இல்லை. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு.
இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதில் சொருவணும். சொருவி கரண்ட் எதில் வருதுன்னு பார்க்க முடியும். அப்போ இதில் வந்து பார்க்குறதுக்கு அதுக்கு வேற ஒரு டெஸ்டர் உண்டு, அதை வச்சு தான் பார்க்க முடியும். அதனால் எனக்கு அந்த டெஸ்டர் இல்லை. அதனால் நான் சீரியஸ் லைனில் போட்டு நான் இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வயர் நல்லா இருக்குது. சரி, திரும்ப என்ன செய்வோம் அப்படின்னா அந்தந்த வயரை அங்கங்கே கொண்டு போகணும். அதை நம்ம கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது உள்ளே கூடி விட்டு எடுத்து அங்கே கொண்டு போயிடுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேறு என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு கார்பன் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இது உண்டு, மெத்தட் உண்டு. அதுதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆர்ம் இறைச்சரை வந்து சுற்றும் போது அந்த கார்பன் ராடு தான் ரெண்டு பக்கமும் இணைச்சி பிடிக்கும். அதுதான் சப்ளை கொடுக்கும். அது சப்ளை கொடுக்கும்போது தான் இது சுத்தம். அது இப்போ நல்லா இருக்கா அல்லது கார்பன் ப்ரெஸ் தேஞ்சு போயிட்டா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கார்பன் ப்ரெஸ்ஸுங்கிறது எது அப்படிங்கிறதா இந்த இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே இருக்கும் அந்த கார்பன் ப்ரெஸ். இதுக்குள்ளேயே ஒரு கார்பன் ப்ரெஸ் இருக்கும். இதுதான் வந்து இந்த பக்கம் கூடி வந்து இங்கிட்டு இப்படி தொடும். அதுவும் இந்த பக்கம் கூடி வந்து என்ன செய்யும் அப்படின்னா இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கும். இது சுற்றும் போது அது தொடும்போது மிக்சி வேகமாக சுற்றும். அதுதான் இப்போ இதையும் கலட்டி உள்ள கார்பன் ப்ரெஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டே இருங்க. இந்த பக்கம் உள்ள அந்த கார்பன் ப்ரெஸ்ஸை வெளியே எடுத்துட்டேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும். இதுதான் கார்பன் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்குள்ளே இருந்து நான் வெளியே எடுத்திருக்கேன். இப்போ அந்த பக்கம் நான் பிரிக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கார்பன் ப்ரெஸ். இப்போ இந்த பக்கமும் கார்பன் ப்ரெஸ் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது பாருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இதை நம்ம போடலாம் திரும்ப. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கார்பன் ப்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கார்பன் ப்ரெஸ்ஸு தொடர ஆர்மேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்மேச்சர் நல்லா இருக்கா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்கணும். மெல்ல அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது அதில் கிராக் விட்ருக்கா, லைட்டாக ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அந்த லைனு கோடாக வருது பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி காயில் லைனு. அந்த லைனில் வந்து ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆர்மேச்சர்லாம் எல்லாம் நல்லா தேஞ்சிச்சு. சில இது ரொம்ப அதிகமான கேப் விழுந்துட்டு இதெல்லாம் ரொம்ப வெடிச்சிட்டு பார்த்தீங்களா. ஆமாம், அதனால் பார்ப்போம். கார்பன் ப்ரெஸ்ஸை திரும்ப உள்ளே மாட்டி திரும்ப ஒருக்கா போட்டு பார்ப்போம். திடீர்னு ஒருவேளை இந்த சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு ஒருவேளை ஃபால்ட்டாக இருக்கலாம். நண்பர்களே, நம்ம அந்த கார்பன் ப்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு திரும்ப உள்ளே போட்டு பார்த்துட்டோம். எல்லாத்தையும் செக் பண்ணோம். சரியாக மிக்சி ஓடாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஷார்ட்டர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த கனெக்ஷனை கொடுக்குறேன். திரும்ப அதேமாரி சொருவுறேன் பாருங்கள். சொருவியாச்சு. சொருவிட்டு இப்போ இந்த சுவிட்சு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த சுவிட்சை செக் பண்ணும்போது இந்த சுவிட்சில் உள்ள எல்லாமே க்ளீனாக கனெக்டிவிட்டி காட்டுது. அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர் போட்டு நான் செக் பண்ணுவேன் அந்த சுவிட்சு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஒன்றோட ஒன்று அந்த சுவிட்சுக்கு கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத இந்த சீரீஸ் லைனில் கொடுத்து செக் பண்ணுவோம். இப்போ பாருங்களா, இந்த சீரீஸ் லைனில் சொல்லிவிட்டேன், சுவிட்சை போட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு வயரையும் தொட்டால் வந்து கரண்ட் வந்து போகும், ஆனால் இதில் போகாது. இந்த பல்ப்பு தான் எரியும். பார்த்துருக்கீங்களா, பல்ப்பு தான் எரியும். இதை போட்டு தான் என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் சீரீஸில் என்ன இப்படி செக் பண்ணுவோம், இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதை ஒரு இதை சுவிட்சை ஒரு இது திருப்புங்க. இந்த கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். அப்படின்னு இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லா சுவிட்சுக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்ப் எரியுது பார்த்தீங்களா, இது கனெக்டிவிட்டி இருக்குது. அடுத்ததுக்கு பாருங்க, இந்த கனெக்டிவிட்டி இருக்கா. அதனால இது எல்லாமே ஓகே தான். இந்த சுவிட்சையும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த சாட்டர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்களே, இதுலேயும் நம்ம சொருவிட்டோம்.
சொருவி இப்போ இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், மிக்சி வயரையும் கரண்டில் சொருவி இப்போ இந்த சீரிஸ் லைனில் தான் சொருவுறேன். இங்கே பாருங்கள் சுவிட்ச் போர்டில் இந்த சீரிஸ் லைனில் சொருவி சுவிட்சை போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த போடுறோம். இப்படி போட்டோன்னா கண்டிப்பாக இந்த பல்ப்பு எரியணும், இந்த சீரிஸ் லைன் பல்ப்பு எரியணும். இந்த சுவிட்சு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ இதுவும் எரியலை. அப்போ ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாற்று போயிருக்கலாம், இந்த சாற்று சுவிட்சு கண்டிப்பாக போயிருக்கலாம், போனால் வந்து மிக்சி ஓடாது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சாற்று சுவிட்சு இப்போ என் கையில் இல்லாதனால இந்த லைனை நான் டைரக்ட் பண்ண போகிறேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், மிக்சி ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள் நண்பா. இந்த இதை உருவிட்டேன் பாருங்கள், இந்த ரெண்டுலேருந்து இதை உருவிட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்க்குறேன், சும்மா ஒரு இதுக்காக சேர்க்குறேன். இப்படி சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ சேர்த்து வச்சுட்டு இந்த உருவின ப்ளக்கை அந்த போர்டில் கொண்டு போய் இப்போ மறுபடியும் சொருவுறேன். சொருவிட்டேன்னா இந்த சுவிட்சை போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆன் பண்ணுறோம். ஒரு இது இங்கே லைட் எரியுது பாருங்கள், நான் ஒரு இதுதான் திருப்பி இருக்கேன், திருப்பினதுக்கு லைட் எரியுது. அப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சாற்று சுவிட்சு தான் ப்ராப்ளம், வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து பிரச்சனை. நமக்கு பிரச்சனை வந்து இது ஒன்று தான். இதை நம்ம வேற புதுசு போட்டுட்டோம் அப்படின்னா ரன்னிங் ஆயிரும். இது நம்மகிட்ட புதுசு இல்லை, அதனால் லைனை நான் டைரக்ட் பண்ண போகிறேன். டைரக்ட் பண்ணி நான் உங்களுக்கு மிக்சி ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த லைனை நான் ரெண்டையும் டைரக்ட் பண்ணிட்டேன். டைரக்ட் பண்ணி டேப் அடிச்சிட்டேன். டேப் அடித்து முடிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், அந்த வயரெல்லாம் அந்தந்த இடத்துல பொசிஷனில் கொண்டு போய் வைக்கும். இந்த ஒரு வயரு இடிக்குது, இந்த இடிக்கிறத கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம வீட்டு மிக்சி அப்படிங்கிறதுனால நான் பாட்டுக்கு போடுறேன். இப்போ வெளியிலேருந்து நமக்கு வேலைக்கு வந்துச்சு அப்படின்னா நான் இப்படி போட மாட்டேன். அதை நான் ப்ராப்பராக கரெக்டாக தான் போட்டு நான் செட் பண்ணி தான் கொடுப்பேன். பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வயரை எடுத்து சுவிட்ச் போர்டில் இப்போ இங்கே சொருகிறோம். இது சீரியஸ் லைன் கிடையாது, இது வந்து சீரியஸ் லைனு, இது சீரியஸ் லைன் கிடையாது. இங்கே சொருவிட்டேன், சுவிட்சை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு இதை ஆன் பண்ணுறேன், மிக்சி ஓடிட்டு பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, 1 2 3 2 1 0. நல்லா பார்த்தீங்களா? மிக்சி நல்லபடியாக சுற்றிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மிக்சி வேலையை முடிச்சிட்டோம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த மிக்சி வேலை பார்த்து காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுடைய இதை தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.